السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَلَقَدْ صَرَّفْنَا فِي هَذَا الْقُرْآنِ لِلنَّاسِ مِنْ كُلِّ مَثَلٍ وَكَانَ الْإِنسَانُ أَكْثَرَ شَيْءٍ جَدَلًا. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் அல்லாஹுடைய வசனங்களின் தஃப்சீரை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஆயத்து சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய 18வது அத்தியாயத்தின் 54வது ஆயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அதில் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, وَلَقَدْ صَرَّفْنَا فِي هَذَا الْقُرْآنِ لِلنَّاسِ مِنْ كُلِّ مَثَلٍ. நிச்சயமாக இந்த குர்ஆனில் மனிதகுலத்திற்கு நாம் உதாரணங்களை தெளிவுபடுத்திக்கிறோம். அப்ப நிறைய உதாரணங்களை சொல்லி உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் குர்ஆன் என்ன செய்யறான், தெளிவுபடுத்துறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இருந்த போதிலும் வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, அதிகமான மனுஷன் அதிகமான விஷயங்கள்ல என்ன பண்றான், விதண்டாவாதம் பண்றான், வாக்குவாதம் பண்றான், தர்க்கம் பண்றான். இவ்வளவு தெளிவா நான் சொல்லியும் உதாரணங்களோடு புரிய வச்சும் மனுஷன் என்ன பண்றான், தர்க்கம் பண்றான், வாக்குவாதம் பண்றான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நிறைய விஷயங்கள் குர்ஆனில் உதாரணங்களோடு சொல்லப்படுகின்றன அப்படிங்கிறத அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறிய உதாரணங்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம போன வாரம் பார்த்திருக்கிறோம். அதுக்கு முந்தைய வாரமும் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு உதாரணங்கள் சொல்லி மார்க்கத்தை புரிய வச்சாங்கல்ல இல்லையா, அந்த ஹதீஸுகள் மூலமா பல உதாரணங்கள் சொன்னாங்களே, அந்த உதாரணங்களை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஷரியாத் என்று சொன்னால் குர்ஆனும் ஹதீஸும் சேர்ந்து தான் என்ன ஷரியாத். அப்ப அந்த ரெண்டையும் புரிந்து கொண்டால்தான் ஷரியாத்தை மார்க்கத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியுங்கிறனால குர்ஆனுடைய உதாரணத்தை பார்த்துட்டோம். இன்னைக்கு ஹதீஸுடைய உதாரணத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஹதீஸுடைய உதாரணம் என்ன வரும் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன உதாரணம், ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன உதாரணம் அப்படிங்கறத அவங்களுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. சரியாஜி? அத பத்தி ஒரு ஹதீஸ இமாம் புகாரி 7281 7281வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. அவங்கள பத்தி சொன்ன உதாரணம் என்ன என்று சொன்னால், அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது சில மலக்குமார்கள் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. சொல்றாங்க, மலக்குகள் பார்த்து சொல்றாங்க, வஹுவ நாயிமுன், இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், தூங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சில மலக்குகள் சொன்னாங்க. அதை கேட்ட இன்னும் சில மலக்குகள் சொன்னார்கள், இன்னல் ஐன நாயிமத்துன் வல் கல்பு யக்லானி, அவருடைய கண்கள் தூங்குகின்றனவே தவிர கல்பு என்ன செய்யவில்லை, தூங்கவில்லை, கல்பு விழித்து கொண்டிருக்குது. அப்படித்தானே? பொதுவா நமக்கும் நபிமார்களுக்கும் உள்ள ஸ்பெஷல் விசேஷம் என்ன என்று சொன்னால், நமக்கெல்லாம் கண்கள் தூங்கிவிட்டால் கல்புகளும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், தூங்கிறோம். நபிமார்களுடைய விசேஷத்தன்மை என்ன என்று சொன்னால், கண்கள் தூங்குமே தவிர கல்பு என்ன செய்யாது, அவங்களுக்கு தூங்காது அப்படின்னு ஹதீஸ் வருது. அதனால தான் நபிமார்கள் காணக்கூடிய கனவு கூட என்ன, வஹி இல்லையா என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மலக்குகள் சொல்றாங்க, அவருடைய கண்கள் தூங்குகின்றன, ஆனால் கல்பு என்ன செய்யல, தூங்கல அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிப்புட்டு
அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கும் மக்களுக்கு என்ன உதாரணம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்குரிய உதாரணம் என்ன என்று சொன்னால், ஒரு மனிதர் ஒரு வீட்டை கட்டினார். அந்த வீட்டை கட்டி முடிச்சிட்டு திறப்பு அன்னைக்கு விருந்து கொடுப்பீங்களா இல்லையா? சரியா? ஒரு மனிதர் ஒரு வீட்டை கட்டினார். வீட்டை கட்டிவிட்டு அந்த குடிபோற அன்னைக்கு என்ன ஏற்பாடு செஞ்சாரு? ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சார். ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சு அந்த விருந்து கொடுக்க அழைப்பதற்காக ஒரு அழைப்பாளரையும் நியமனம் செய்தார். அந்த அழைப்பாளர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, இங்க இன்னார் வீடு கட்டிருக்கிறாரு, குடி போக போறோம், நீங்க என்ன செய்ய வாங்க அப்படின்னு அந்த காலத்துல செய்வாங்கல்ல, அந்த அழைப்பாளர் என்று சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் கரெக்டா யார் யார் வீடு, எந்தெந்த வீட்டுல யார் யார் இருப்பாங்க தெளிவா தெரியும். கரெக்டா வீடு விட அப்ப என்ன செஞ்சிருவாங்க, அழைப்பு கொடுப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தர் வீடு கட்டினாரு, விருந்து ஏற்பாடும் குடிபோற அன்னைக்கு செஞ்சாரு, அழைப்பதற்காக ஒருவர் என்ன செஞ்சாரு, அழைப்பாளராக நியமனம் செய்தாரு. அப்படி நியமனம் செய்துவிட்டு அந்த அழைப்பாளர் போய் இந்த டேட்ல குடி போக போற எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ஒருவர் அழைக்கிறார். இப்படி அழைத்தால் ஃபமன் அஜாபத் தாஇய, யார் அந்த அழைப்பாளின் அழைப்பை ஏற்றுக்கொண்டாரோ, தஹல தார, அவர் என்ன செய்வார், அந்த வீட்டில் நுழைவார். வஅக்கல மினல் மஅதுபா, அந்த விருந்தை என்ன செய்வார், அவர் உண்ணுவார். யார் அந்த அழைப்பாளரின் அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் அந்த வீட்டில் நுழைய மாட்டார், அந்த விருந்தை உண்ண மாட்டார், உண்ண முடியாது என்கிற இந்த உதாரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபத்தார், அந்த தார் என்பது, அந்த வீடு என்பது என்ன என்று சொன்னால் அல் ஜன்னா. வீடுங்கிறது என்ன, அல் ஜன்னா. வத்தாயி, ஒரு அழைப்பாளர் இருந்தார்ல, அந்த அழைப்பாளர் யார் என்று சொன்னால் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தான் அந்த அழைப்பாளன். வீட்டை கட்டியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், வீட்டை கட்டியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த வீடு என்பது சொர்க்கம், அழைப்பாளன் என்பது நானாக இருக்கிறேன். யார் என் அழைப்பை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. சொர்க்கத்தில் அல்லாஹ் விருந்து கொடுப்பானா இல்லையா, குர்ஆன் பேசுகிறதா இல்லையா, அந்த வாக்கியம் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தரனே. நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், கஃபூராக ரஹீமாக இருக்கிறானே அவன் உங்களுக்கு விருந்து கொடுப்பான் என்று குர்ஆன் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த அழைப்பாளனுக்கு அவர் தான் நான். புரியுதா? வீடுதான் என்ன, சொர்க்கம். அல்லாஹ் வந்து அந்த சொர்க்கத்தை படைத்தான் என்ற உதாரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கான உதாரணமா சொல்லி காட்டுறாங்க. புரியுதா புரியலையா? இத வச்சுதான் இந்த விருந்து குடி போறதுக்கு விருந்து போடுறாங்கல்ல, வீடு கட்டி குடி போறதுக்கு விருந்து போடுறாங்கல்ல, நீங்க குர்ஆன்ல படிச்சு பார்த்தா வீடு கட்டி குடி போறதுக்கு விருந்து போடுங்கள் என்று குர்ஆனில் எங்கும் இல்லை. ஹதீஸுகளை படித்து பார்த்தால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல, சஹாபாக்கள் காலத்துல வீடு கட்டினாங்களே தவிர விருந்து போட்டதுக்கு ஹதீஸ்ல என்ன இல்ல, ஆதாரமே இல்லை. ஆனால் விருந்து போடலாம், விருந்து போடலாம். அதுக்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணங்கள் சொல்றாங்களா இல்லையா, நல்ல உதாரணங்கள் சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு அமல் செய்ய வேண்டும். கெட்ட உதாரணங்கள் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது, அமல்படுத்தக்கூடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு உதாரணமே ஒரு தாயி, ஒரு வீடு, ஒரு விருந்து, குடி போறது அப்படின்னு சொன்னாங்க பத்தியலா. அப்ப குடி போறதுக்கு விருந்து போடுறதுக்கு இந்த ஹதீஸ் புகாரியுடைய 7281வது ஹதீஸ் தான் ஆதாரம். புரியுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன்னு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு உதாரணமா இப்படி சொல்றாங்க. சரியா? ஒரு உதாரணம். ஓகே. ரெண்டாவது உதாரணம் என்ன அப்படி சொன்னா, இந்த ஹதீஸ் இமாம் புகாரி அதே 7283, முதல் ஹதீஸ் 7281, இது ஒரு ஹதீஸ் தள்ளி 83வது ஹதீஸ நீங்க பாத்தீங்களாக்க, அவங்க சொல்றாங்க, நான் யாரை போன்றவன், அவங்களுக்கு உதாரணம் சொல்றாங்க. நான் யாரை போன்றவன் என்று சொன்னால், ஒருத்தர் வந்து ஒரு படையை பார்க்கிறார். ஒரு ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு,
அவர் அந்த ஊரை அழிப்பதற்காக மிகப்பெரிய ஒரு படை பட்டாளம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த படை பட்டாளத்தை ஒருவர் பார்க்கிறாரே, அவர் பார்த்துட்டு வந்து என்ன சொல்லுவாரா அப்படின்னு சொன்னா, யா கௌமி இன்னி ராயித்துல் ஜைஷ பி ஐனைய, என் சமுதாயமே நான் பெரிய ஒரு படை பட்டாளத்தை பார்த்தேன். பி ஐனைய, என்னுடைய 2 கண்களால் பார்த்தேன். எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு செய்திய ஒரு அறிவிப்பாளர் எச்சரிக்கை செய்கிறாரா இல்லையா? அந்த எச்சரிக்கை செஞ்ச உடனேயுமே யார் அந்த எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டு நம்பி அதை விட்டு இடத்தை காலி பண்ணிட்டாங்களோ போயிட்டாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? தப்பித்துக் கொள்வார்கள். யார் என் எச்சரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையோ நம்பவில்லையோ அங்கிருந்து வெளியே போகலையோ அங்கேயே தங்கியிருக்கிறாங்களோ அவங்க அந்த படம் என்ன செஞ்சு வஞ்சிறேன் அழிச்சிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்றாங்க. இன்னி அன நதீர், நான் தான் அந்த எச்சரிக்கை செய்யக்கூடியவன், நான் தான் அந்த எச்சரிக்கை செய்யக்கூடியவன். நான் சொல்றேன், நீங்கள் பாவங்களை செய்ய வேண்டாம், நீங்கள் ஷிர்க்குகளை செய்ய வேண்டாம், நீங்கள் பித்அத்துகளை செய்ய வேண்டாம். அப்படி செய்தால் அல்லாஹ் உங்களை நரகத்தில் தள்ளி அழித்து விடுவான் என்று அந்த எச்சரிக்கை செய்பவனாக நான் இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை என்ன பண்றாங்க? எச்சரிக்கை செய்யக்கூடியவன் என்று அறிமுகப்படுத்தினாங்க. அப்படிங்கிறது அவர்களுக்கு சொன்ன 2வது உதாரணம். சரியா? 3வது உதாரணம் என்ன என்று சொன்னால், இமாம் புகாரி 6483வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. க மஸலி ரஜுலின் இஸ்தௌகத நாரன், ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு விளக்கை பத்துகிறார். அவர் என்ன செய்யறாரு? ஒரு தீய ஒரு விளக்க பத்துறாரு. அந்த தீய மூட்டினோனையுமே ஃபலம்மா அலாத் மா ஹவுலஹு, அவரை சுற்றி உள்ள பகுதி என்னவாகிவிட்டது? வெளிச்சமாகிவிட்டது. அந்த விளக்க பத்தினார்ல, அந்த வெளிச்சத்தை ஏற்படுத்தினார்ல, அப்படி ஏற்படுத்தினோனையுமே பூச்சிகள் என்ன செய்கின்றன என்று சொன்னால் அந்த விளக்கை நோக்கி நெருப்பை நோக்கி வந்து என்ன செய்கிறது? விழுகின்றன. அந்த நெருப்புல வந்து விழுவும் போது அந்த விளக்கு ஏந்தினார்ல, விளக்க பத்தினார்ல, அவர் என்ன செய்தாரு? அந்த பூச்சிகளை தடுத்து கொண்டிருக்கிறார், அந்த பூச்சிகளை தடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, நான் யாரை போன்றவன் என்று சொன்னால் அந்த விளக்கை பத்தினானே, சரியா, மக்களுக்கு வெளிச்சத்தை காட்டினானே, அந்த பூச்சிகள் எல்லாம் வந்து அந்த நெருப்பில் விழுகிறது, விழக்கூடிய அந்த பூச்சிகளை தடுத்து நிறுத்துகிறாரே, நான் அவராக இருக்கிறேன். புரியுதா? நான் என் மூலமாக இந்த ஷரியத்தை அல்லாஹ் சொன்னான், என் மூலமாக இந்த இஸ்லாமிய வெளிச்சத்தை அல்லாஹ் என்ன செய்தான்? ஏற்படுத்தினான். அப்படி ஏற்படுத்தினால் மக்கள் வருவாங்க, இந்த வெளிச்சத்தை நோக்கி சரியாக சென்றால் அவர்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள். அவங்க வந்து நெருப்புல வந்து உழுவும் போது நான் என்ன செய்யறேன்? அவங்கள தடுக்கிறேன். அப்படி தடுக்கும் போது என் பேச்சை கேட்டா அவர்கள் காப்பாற்றிக் கொள்ளப்படுவார்கள். என் பேச்சை கேட்கவில்லை என்று சொன்னால் இந்த நெருப்புல உழுந்துருவாங்க, அவங்க செத்து போயிருவாங்க. நான் அந்த நெருப்பை விளக்கை ஏற்றினானே அவனை போன்றவன், அந்த வரக்கூடிய பூச்சிகளை தடுக்கிறாரே அவரை போன்றவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு வந்து உதாரணங்கள் சொல்லிருக்கிறாங்க என்ற ஹதீசுகள் பேசுகின்றன. அப்ப அவங்களுக்கு சொன்ன 3 உதாரணம். முதல் உதாரணம் என்ன? ஒரு வீட்டை கட்டி ஒரு விருந்தாளிக்கு அழைப்பு விடுக்கிறார்ல, அவரை போன்றவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது ஒரு படையை பார்த்துவிட்டு எச்சரிக்கை செய்கிறாரே, அவரை போன்றவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது யாரு? ஒரு விளக்கேற்றினாரே, அவரை போன்றவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஹதீஸ் இருக்கிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்ன உதாரணங்கள். புரியுதா புரியலையா? புரியுதல? ஒண்ணு. அப்புறம் பாத்தியலாக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் கடைசி நபி என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும், அப்படித்தானே? அவங்க தான் கடைசி நபிங்கிறதுக்கு அவர்கள் உதாரணத்தின் மூலமாக ஒரு செய்தியை சொல்றாங்க. அது இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 3535வது ஹதீஸாக 35 சரியா இத சொல்றாங்க. இன்ன மிசிலி வ மிசல் அம்பியா, எனக்கும் எனக்கு முந்திய நபிமார்களுக்கு உரிய உதாரணம் என்ன என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு முந்திய நபிமார்கள் இருக்கிறாங்கல்ல அவர்களுக்கெல்லாம் உள்ள உதாரணங்கள் என்ன என்று சொன்னால் என்ன?
ஒரு மனிதன் ஒரு அழகான ஒரு வீட்டை கட்டினார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்களுக்கும் முந்திய நபிமார்களுக்கும் உள்ள உதாரணம், ஒரு மனிதர் அழகான வீட்டை கட்டினார், ஒரு கோட்டையை போன்ற ஒரு மாளிகையை போன்ற அழகான வீட்டை கட்டினார். அழகான வீட்டை கட்டின உடனே மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த அழகான வீட்டை வந்து பார்க்கறாங்க. அந்த அழகான வீட்டை பார்த்து அந்த அழகை ரசிக்கிறாங்க, பாராட்டுறாங்க, அந்த வீட்டை என்ன செய்யறாங்க, புகழ்றாங்க. அப்படியே மக்கள் அந்த வீட்டுடைய அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டு வரும்போது ஒரு மூலையில ஒரு செங்கல் வைக்கக்கூடிய பகுதி மாத்திரம் காலியாக இருக்கிறது. அப்ப அந்த அழகை ரசிக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, இவ்வளவு அழகான மாளிகையாக இருக்கிறது, இந்த இடத்துல அந்த செங்கலை வைத்திருந்தால் இன்னும் இந்த மாளிகை சூப்பரா இருக்குமே, அப்படிலாம் மக்கள் பாராட்டுறாங்க என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க. மக்கள் சொல்லுவாங்களா, அல்லா உலிஅத் ஹாதிஹில் லபன் ஹாதிஹில் லபினா, இந்த இடத்துல அந்த கடைசி செங்கலை வச்சிருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்கல்ல. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அனல் அன அல் லபின், நான் தான் அந்த கடைசி செங்கலாக இருக்கிறேன். அப்ப நபித்துவம் என்பது, நபிமார்கள் என்பது அந்த உறுதியான அழகான கோட்டைக்கு நிகரானவர்கள். அந்த கோட்டை, அந்த மாளிகையை கடைசி செங்கல் மூலமாக அல்லாஹ் அழகுபடுத்துகிறானே. யாரை கொண்டு அழகுபடுத்துகிறான்? என்னை கொண்டு அவன் அழகுபடுத்துகிறான். ஆனா ஹாத்தமுன் நபியீன், நான் தான் நபிமார்களிலே கடைசி நபியாக இருக்கிறேன் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உதாரணம் சொன்னாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது. அப்ப அவங்களுக்கு சொன்ன 3 உதாரணங்களை பார்த்திருக்கிறோம். அவங்க தான் கடைசி நபி என்பதற்கு அவங்க என்ன உதாரணம் சொன்னாங்க, எல்லாம் புரியுதா புரியலையா? புரியுதுல? இது 2வது உதாரணம். 3வது உதாரணம் என்ன என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு சொன்ன உதாரணம் என்ன? முதல்ல நபியை பார்த்தாச்சு, 2வது கடைசி நபிங்கிறதுக்கு உதாரணம் பார்த்தாச்சு, புரியுதா? 3வது என்ன? நம்ம எல்லாம் முஸ்லிம்களுக்கு சொன்ன உதாரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். நான் முஸ்லிம்களுக்கு சொல்ற உதாரணத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்ட இன்னொரு உதாரணத்தை சொல்லிடுறேன். அப்பதான் இன்னும் உங்களுக்கு அந்த இது வந்து பொருத்தமா இருக்கு. ரசூல் சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் இல்ம கொடுத்துக்கிறான்ல, எனக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துக்கிறான்ல, நான் தாவா பண்ணி செய்யறேன் பத்தியலா, அதற்கு என்ன உதாரணம்? ரசூலுல்லாஹ்வுடைய இல்மு, அவங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துக்கிறான்ல, அவங்க மக்களுக்கு வழிகாட்டுறாங்கல்ல, அந்த தாவா பண்றாங்கல்ல, இதுக்கு என்ன உதாரணம் என்று சொன்னால், இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் 79வது ஹதீஸாக, ஹதீஸ் நம்பர் என்ன, 79வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. நான் யாருக்கு நிகரானவன் என்று சொன்னால், என்னுடைய இல்மு, எனக்கு அல்லாஹ் கொடுத்த ஹிதாயத்து, நான் பண்ணக்கூடிய தஅவா, நான் யாருக்கு நிகரானவன் என்று சொன்னால், கமஸலில் கைஸ், யாருக்கு நிகரானவன், எதற்கு நிகரானவன்? ஒரு மழைக்கு நிகரானவன். புரியுச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு நிகரானவங்க? ஒரு கைஸ் என்று சொன்னால் மழை, ஒரு மழைக்கு நிகரானவர் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு மழைக்கு அரபில வந்து மஃபர் அப்படிங்குவாங்க, அப்படித்தானே? மழைக்கு என்ன அரபில? மஃபருன் அப்படின்னு சொன்னா மழை அப்படின்னு அர்த்தம். இன்னொரு வார்த்தை கைசுன்னு சொன்னால மழை. புரியுச்சா? உங்களுக்கு தெரியும், ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹ்வே எங்களுக்கு பயனுள்ள மழையை பொழிய செய்வாயாக, அல்லாஹ்வே எங்கள் மீது பயனுள்ள மழையை பொழிய செய்வாயாக அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்களா இல்லையா? மத்தர் என்று சொன்னால் மழை, அந்த மழை பயன் தந்தாலும் அது மத்தர், அந்த மத்தர் மழை மக்களை எல்லாம் அழித்து சென்றாலும் அது என்னதான்? அது மத்தர் தான். புரியுச்சா? ரைசுன் என்று சொன்னால் பயனுள்ள மழை, அடிச்சு நுறுக்குது பாருங்க, அந்த மழை கிடையாது. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் அப்படின்னு மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறோம்ல. சரியா? நம்ம அந்த பில்டிங் கட்டி முடிச்ச உடனேயுமே ரூஹு போட்டு இன்ஜினியர் தண்ணி அடிச்சு விடுங்குவார் இல்லையா? நீங்க மறுநாள் மாஷா அல்லாஹ் சூப்பரா மழை பெய்ந்து வைக்கல, அந்த மழை பயனுள்ள மழை இல்லையா? நம்ம 1000 தான் ஓசை வச்சுக்கிட்டு அடிச்சாலும் இந்த அல்லாஹ் அடிச்சு விட்ட மாதிரி வருமா? வரவே வராது பாருங்க.
அப்ப இந்த மாதிரி அதே மாதிரி அந்த காய் அந்த அந்த அறுவடை சீசன் வருகிறது, கரெக்டா அந்த அந்த சீசனுக்கு முன்னால் என்ன செய்யுது மழை, அதாவது சீசனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாம மழை பெய்கிறது. நம்ம எல்லாம் நாத்து நடணும், அதை நாத்து நடும் போது என்ன தேவைப்படும், ஒரு மழை தேவைப்படும். கரெக்டா நாத்து நடுறதுக்கு முன்னால் என்ன செய்யுது, மழை பெய்கிறது. அப்ப இந்த பயனுள்ள மழை பெய்யுது பத்தியெல்லாம் அதுக்கு அரபில பேர் என்ன, கைசுன். சரியா, கைசுன். அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நான் யாருக்கு நிகரானவன், என்னுடைய இல்மு எனக்கு அல்லாஹ் கொடுத்த ஹிதாயத்து என்னுடைய அழைப்பு பணி எதுக்கு நிகர் என்று சொன்னால், எதுக்கு நிகரே, பயனுள்ள மழைக்கு நிகரானது, பயனுள்ள மழைக்கு நிகரானது என்று சொல்லிவிட்டு, மக்கள் எதற்கு நிகர் என்று சொன்னால் மக்களுக்கு உதாரணம் சொல்றாங்க. மக்கள் பூமியை போன்றவர்கள். புரியுதா, நான் மழை, மக்கள்னா யாரு, பூமி. அப்படின்னு ரசூல் சாஸ்திரம் உதாரணம் சொல்றாங்க. உதாரணம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், பூமி 3 வகை. அப்ப மக்கள் யாரா, 3 வகை அப்படிங்கிறாங்க. முதல் வகை பூமி என்ன என்று சொன்னால், மின்ஹா நகியா, ஒரு வகையான பூமி இருக்கிறது. அந்த பூமி நகியாவான பூமி. நகியானா என்ன, மழை பெய்யும் போது அந்த மழை நீர் அப்படி பூமி அப்படி உறிஞ்சும். சரியா, அப்படியே அந்த பூமி அப்படி உறிஞ்சும். ஒன்னும், ரெண்டாவது உறிஞ்சுறது மட்டுமல்லாம அங்கிருந்து மரம் செடி கொடி அப்படின்னு கொடுத்து என்ன மக்களுக்கு என்ன செய்யும், உதவி செய்யும், ஃபாயிதா கொடுக்கும். புரியுதா, அந்த தண்ணியை உறிஞ்சவும் செய்யுது, அந்த உறிஞ்சிய தண்ணியை வச்சு மரம் செடி கொடியை வச்சு மக்களுக்கு என்ன செய்யுது, உதவியும் செய்கிறது. இப்படி சில பூமி இருக்கிறது. புரியுதா. இன்னொரு பூமி என்ன என்று சொன்னால், மின்ஹா அஜாதிப், அந்த பூமி என்பது அஜாதிபான பூமி. அஜாதிபு என்று சொன்னால் தரிசி நிலம். அஜாதிப் என்ன, தரிசி நிலம். தரிசி நிலம்டா ஒண்ணு விளையாது. சரியா, ஆனால் என்ன இருக்கும்னு சொன்னா, தரிசி நிலத்துல அங்கங்க கோலம் குட்டை தண்ணி கட்டி கிடக்கும். மழை பெஞ்சா அந்த பூமி இழுக்காது. அந்த பூமி இழுக்காம பூமிக்கு மேல தண்ணி என்ன செய்யும், தேங்கி நிற்கும். தேங்கி நிற்கக்கூடிய தண்ணிய மக்கள் வந்து எடுத்து குடிப்பாங்க, குளிப்பாங்க, கால்நடைகள் என்ன செய்யும், அதை வச்சு ஃபாயிதா பெறும். இப்படி தரிசி நிலத்தை போன்ற சில பேரும் இருப்பார்கள். இன்னொரு 3வது பூமி இருக்கிறது, கீஆன். கீஆன் என்று சொன்னால் கட்டாந்தரை. கீஆன் என்ன, கட்டாந்தரை. அந்த பூமி உறிஞ்சி மக்களுக்கு ஃபாயிதாவும் கொடுக்காது, அந்த தண்ணியை தேக்கி வச்சு என்ன செய்யாது, மக்களுக்கு உதவி செய்யாது. வந்து தண்ணி வந்து உழுவேன் அப்படி ஓடி போயிடும், ஒரு ஃபாயிதா இருக்காது. புரியுதா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் எதை போன்றவன், பயனுள்ள மலையை போன்றவன். நான் பயனுள்ள மலையை போன்றவன். மக்கள் 3 வகையை சார்ந்தவர்கள். சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த பயனுள்ள மலை நான் சொல்லக்கூடிய தாவா இருக்கு பத்தியலா, அந்த தாவாவை அப்படியே உள்வாங்குவாங்க. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா, நான் சொல்லக்கூடிய செய்திகளை உள்வாங்குறிய பத்தியலா, புரியுறிய பத்தியலா, போன்ல பார்த்து பார்த்து செக் பண்றிய பத்தியலா, குறிப்பெடுக்கிறிய பத்தியலா, அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் சொல்லக்கூடிய தாவா என்ன செய்வாங்க, மனசுல அப்படியே உள்வாங்குவாங்க, ஏத்துவாங்க. உள்வாங்கி ஏத்துறது மட்டும் இல்ல, அந்த பூமி மரம் செடி கொடி குடிச்சு பழம் காய்கறி கொடுக்குமா இல்லையா, அது மாதிரி மக்களுக்கு என்ன செய்வாங்க, தாவா செய்வாங்க. இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க, நல்லது, இது கெட்டது, இது ஷிர்க், இது பித்அத் அப்படின்னு செய்வாங்க. நம்ம எல்லாம் அந்த பூமி மாதிரி இருக்கோம். புரியுதா, நம்ம எல்லாம் அந்த பூமி மாதிரி இருக்கனே. இப்படி சில பேர் இருப்பார்கள். இன்னொரு பூமி வந்து அஜாதிபான தரிசி நிலம். அந்த பூமி வந்து உறிஞ்சாது, ஆனா தேக்கி வைக்கி மக்களுக்கு ஃபாயிதா கொடுக்கேன். சில பேரை போய் என்னத்தை தான் சொன்னாலும் அவங்க ஏத்துக்கிட்டு அமல் செய்ய மாட்டாங்க. அவங்க ஏத்துக்கிட்டு அமல் செய்ய மாட்டாங்க, ஆனா என்ன செய்வாங்க, 4 பேருக்கு சொல்லுவாங்க. புரியுதா, இப்படி சில பேர் இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், எந்த பூமியை போன்றவர்கள், கட்டாந்தரையை போன்றவர்கள். அந்த பூமி இழுக்கவும் செய்யாது, மக்களுக்கு தண்ணியை தேக்கி வச்சு ஃபாயிதாவும் கொடுக்காது. அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ஒரு பயனுள்ள மழை என்றும் மக்களை பூமியின் 3 வகை சார்ந்தவர்கள் என்று சொன்னாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. ஒரு 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 அஜரத்து ஒரு பயான் செஞ்சாரு, ஒரு அஜரத்து பயான நான் கேட்டுக்கிறேன். சும்மா இது வந்து ஆயத்து ஹதீஸ் நம்பலாம் கிடையாது, ஒரு அஜரத்துடைய பயான் தான்.
சரியா? ஒருத்தர் போனாராம், கபிரிஸ்தானுக்கு போனாராம். கபிரிஸ்தான் ஒரு மண்டை ஓட கடந்துச்சான். மண்டை ஓட்டை எடுத்து என்ன பண்ணாரா அப்படி சொல்ல, நமக்கெல்லாம் இந்த மாதிரி கதை சொல்லி எனக்கு பழக்கம் கிடையாது. நான் காலல்லா கால ரசூலுல்லா எனக்கு எப்படி சொல்லிதான் எனக்கு பழக்கம். இருந்தாலும் இந்த கதை நல்லா இருக்கு, இந்த பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கதை இருக்குது. சரியா? மண்டை ஓட்டை எடுத்தாராம். எடுத்து என்ன பண்ணாரான்னு சொன்னா ஒரு குச்சியை வச்சு குத்துனாராம். குச்சியை வச்சு குத்துனா அவர் காதுக்குள்ள குச்சி போகவே இல்லையா. சரியா? சொன்னாரா, இவன் என்ன தாவா செஞ்சாலும் ஏத்துக்கிறாதவன், கட்டாந்தர மாதிரி. சரியா? என்ன தாவா செஞ்சாலும் ஏத்துக்கிறாதவன் அப்படின்னு போட்டாராம். ரெண்டாவது மண்டை ஓட்டை எடுத்தாராம், காதுக்குள்ள குச்சி வச்சு குத்துனாராம். பாதி போய் குச்சி நின்றுக்கிட்டான். சொன்னாரா, இவர் கரெக்டா ஏத்துக்கிட்டு அமல் செஞ்சவரு அப்படின்ட்டாராம். மூணாவது மண்டை ஓட்டை எடுத்தாராம், இந்த காயில குத்துனா அந்த காயில போயிட்டான். சரியா? இவர் என்ன பண்ணாரு, இந்த காயில வாங்கி அந்த காயில விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னதாக சில அஜர்த்துமார்கள் பயான்ல, சரியா, ஆயத்த ஹதீஸ்ல கிடையாது, பயான்ல அஜர்த்துமார்கள் சொல்லிருக்கிறாங்க. அப்ப மனுஷ வந்து மூன்று வகை, மூன்று பூமியை சார்ந்தவன் அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உதாரணம் சொல்லிருக்கிறாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. எத்தனை ஹதீஸ் இது? 79வது ஹதீஸ். சரியா? இது உதாரணம் பார்த்த உதாரணங்கள மூன்றாவது உதாரணம், அப்படித்தானே? நாலாவது உதாரணம் என்ன என்று சொன்னால், இந்த முஸ்லிம்கள், நம்ம எல்லாம் முஸ்லிம்களா இல்லையா, இந்த முஸ்லிம்களுக்கு என்ன உதாரணம்? சரியா? இத பத்தி ஹதீஸ அதே இமாம் புகாரி அவர்களே 481வது ஹதீஸாக 481வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. முஸ்லிம்களுக்குரிய உதாரணம் என்ன? இன்னமல் முஃமின லில் முஃமினி கல் புன்யான். முஃமின்களுக்குரிய உதாரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். புன்யான்டா பில்டிங். அவர்கள் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். ஒரு கட்டிடம் என்ன செய்யும் என்று சொன்னால், யஷுத்து பாலஹு பாலா, ஒரு செங்கல் இன்னொரு செங்கலுக்கு வலுவூட்டும். ஒரு செங்கல் இன்னொரு செங்கலுக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். இப்படி ஒரு செங்கல் மறு செங்கலுக்கு உதவி செஞ்சு வலுவூட்டித்தான் என்ன செய்கிறது? உறுதியான ஒரு கட்டிடமாக, ஒரு மாளிகையாக இருக்கிறது. ஒரு செங்கல் அடுத்த செங்கலை பிடிக்கலன்னு வைங்கள, கட்டும் போது கொத்தனார் வந்து கலவையை உள்ள வைக்கலன்னு வைங்க, புரிஞ்சா? கலவையை உள்ள வைக்காம என்ன பண்றாரு? சும்மா அப்படி செங்கலை அடுக்கிறாரு. பில்டிங் நிக்குமா? சரி, கலவையை வந்து வைக்கிறாரு, சிமெண்ட் போடல, மண்ணா குலைச்சாரு. மண்ணை குலைச்சு என்ன பண்றாரு? தூக்கி வச்சு கட்டடத்தை தூக்குறாரு, செங்கலை வைக்கிறாருன்னு சொன்னா அந்த பில்டிங் நிக்குமா? பில்டிங் நிக்காது. அப்ப அந்த கலவையில வந்து இவ்வளவு மண்ணு வேணும், இவ்வளவு சிமெண்ட் வேணும், கரெக்டா பார்த்து பண்றோமா இல்லையா? அப்பதான் அது ஒரு செங்கல் இன்னொரு செங்கலை போய் அந்த என்ன செய்யுது, அந்த சிமெண்ட் கலவை என்ன செய்யுது? பிடிக்குது. பாத்தீங்களா? அந்த கிரிப் அப்படி பிடிச்சு தான் அப்படி எல்லாமே பெரிய ஒரு பில்டிங்கா இருக்கு. அது மாதிரி முஸ்லிம்கள் என்பவர்கள் அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய செங்கல்களை போன்றவர்கள். ஒரு செங்கல் இன்னொரு செங்கலுக்கு வலுவூட்டுகிறது, ஒரு செங்கல் இன்னொரு செங்கலுக்கு உதவி செய்கிறது. அது மாதிரி ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு வலுவூட்ட வேண்டும், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு உதவி செய்யணும். அப்படி வலுவூட்டினால்தான் அந்த பில்டிங் வந்து உறுதியான பில்டிங்காக இருக்கு. இல்லாட்டி பில்டிங் உடைஞ்சு போயிருமா இல்லையா? அது மாதிரி முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய இதை முஸ்லிம் இஸ்லாமிய பில்டிங் இருக்கு பாருங்க, இது இஸ்லாமிய பில்டிங் என்பது உறுதியா இருக்கணும்னு சொன்னா முஸ்லிம்கள் என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யணும், ஒத்துமையா இருக்கணும், வலுவூட்டணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு என்ன உதாரணம் சொன்னாங்க? அவர்கள் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். புரியுதா? ஒரு உதாரணம். இரண்டாவது உதாரணத்தை இமாம் புகாரி 6011வது ஹதீஸாக, அதனால முஸ்லிம்கள் நம்ம எல்லாம் ஒத்துமையா இருக்கணும், இங்க பிரிஞ்சு அங்கே பிரிஞ்சு இப்படின்னு இல்லாம நம்ம எல்லாம் ஒண்ணுப்பா. புரியுதா? இந்த அமைப்பு அந்த அமைப்புகள்ல மாறுபட்டு இருந்தாலும் நம்ம எல்லாம் சொன்ன களிமா என்ன? ஒரே களிமா. அப்ப அவருக்கு ஒரு கஷ்டம் இருந்தால் அது எனக்கு ஏற்பட்ட கஷ்டம் நினைக்கணும் அப்படிங்கிறது வந்து அழகான உதாரணம், நம்முடைய ஒத்துமைக்கு அழகான உதாரணம் இந்த ஹதீஸ். அப்புறம் இன்னொரு உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 6011வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்ட புகாரியில முஸ்லிம்களுக்குரிய உதாரணம் என்ன என்று சொன்னால், ஒரே உடலை போன்றவர்கள். கஜிஸ்மின் வாஹிதின், ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் எதை போன்றவர்கள்? ஒரே உடலை போன்றவர்கள். ஹதீஸ்ல அப்படி வாசிக்கிறேன், ஃபீ தராஹுமிஹிம்
வதவாதிஹிம் வதஆதுஃபிஹிம், பரஸ்பரம் அன்பு காட்டக்கூடிய விஷயத்தில், இரக்கம் காட்டக்கூடிய விஷயத்தில், ஒற்றுமையாக இருக்கக்கூடிய விஷயத்தில், பரஸ்பரம் எல்லா விஷயத்திலையும் முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்று சொன்னால், கமஸலில் ஜஸதி, ஜஸத் என்று சொன்னால் ஒரு உடல், ஒரு ஜிஸ்ம், ஒரே உடலை போன்றவர்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்கள். இனிஷ்தகா அலுவன், உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்புக்கு கஷ்டம் வந்து விட்டால், ஒரு உறுப்புக்கு ஒரு வலி, ஒரு கஷ்டம், ஒரு புண்ணு, ஒரு பிரச்சனை என்று ஒரு உறுப்புக்கு வந்து விட்டால், ததாலஹு சாயிரல் ஜஸத், எல்லா உறுப்பும் என்ன செய்கிறது? பதறுகிறது. நடந்து போறோம், நடந்து போகும்போது காலில் முள்ளு குத்திருச்சு இல்லையா? காலில் முள்ளு குத்துனதுனால நமக்கு என்ன காலு தானே அப்படின்னு வாய் சும்மா இருக்குமா? வாய் என்ன செய்யாது? ஆடு கத்தும். கை சும்மா இருக்குமா? புடிக்கி போட்டு என்ன செய்யும்? புடிக்கி போடும். பிரச்சனைடா அடுத்த காலம் சேர்ந்து டாக்டர்கிட்ட போய் நடந்து போவோம். வாய் வந்து இந்த மாதிரி டாக்டரு அப்படின்னு சொல்லும். அவர் தர்ற மாற்று மருந்தை வாங்கி சாப்பிடுவோம். வயிறு குடலும் அம்புடி என்ன செய்யும்? உதவி செய்யும். அவ முஸ்லிம்கள் என்பவர்கள் ஒரே உடலை போன்றவர்கள். உடம்புல உள்ள ஒரு உறுப்புக்கு பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் ஏனைய உறுப்புகள் பதறுகின்றன, ஏனைய உறுப்புகள் துடிக்கின்றன. ஏனைய உறுப்புகள் என்ன செய்யும் என்று சொன்னால், பிசகர், கண்களை தூங்காது. காலில் முள்ளு குத்துனா என்ன செய்யாதா? கண்ணு தூங்காது. வயிற்று வலி வந்துட்டா உங்க கண்ணு தூங்காது. அப்ப குத்துனது காலில் பாய், வலிக்கிறது வயிற்றுல வந்து வயிற்று வலி அப்படின்னு சொன்னா கண்ணு தூங்காது, தூக்கத்தை வந்து அது கெடுத்துறேன். மட்டுமல்லாமல் வல்ஹுமா, அதன் மூலமாக உங்களுக்கு காய்ச்சலே ஏற்பட்டு விடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதன் மூலமாக உங்களை என்ன செஞ்சேன்? காய்ச்சலை ஏற்பட்டுறேன். அப்ப ஒரு உறுப்புக்கு ஏற்பட்டு விட்டால் மற்ற உறுப்பு துடிக்குது பத்தியலா, பதறுது பத்தியலா, உதவி செய்து பத்தியலா. அது மாதிரி முஸ்லிம்கள் என்ன செய்யணும்? ஒரே உடலை போன்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. இப்படி சஹாபாக்கள் இருந்தார்கள். இப்படி சஹாபாக்கள் இருந்தனால தான் என்ன பண்ணாங்க? பாரசீகம் என்று சொல்லக்கூடிய வல்லரசை வந்து வீழ்த்தினாங்க. ரோமுக்கு போனாங்க, ரோமோடு போய் மோதினாங்க. அப்ப அன்னைக்கு அதான் பெரிய வல்லரசுகள், இன்னைக்கு வல்லரசுங்கிறாங்கல்ல, அது மாதிரி அன்றைக்கும் வல்லரசு இருந்தது. அன்றைக்கும் வெள்ளை மாளிகை இருந்தது. அந்த வெள்ளை மாளிகை என்பது பாரசீகம். அந்த வெள்ளை மாளிகையோடு சஹாபாக்கள் மோதுறாங்க, வெள்ளை மாளிகையை வீழ்த்துறாங்க. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய டயத்துல சஹாபாக்கள் வெள்ளை மாளிகையில போய் என்ன செய்யறாங்க? ஜும்மா தொழுகை வச்சாங்க என்றெல்லாம் ஹதீசுகள் பேசுகின்றனவே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சஹாபாக்கள் ஒரே உடலை போன்றவர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, முஸ்லிம்கள் ஒரே உடலை போன்றவர்கள் என்று சொல்லி அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. அப்படி ஃபாலோ பண்ணனால அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செஞ்சான், அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செஞ்சான்? வெற்றியை கொடுத்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது முஸ்லிம்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எத்தனாவது உதாரணம்? முஸ்லிம்களுக்கு இரண்டாவது உதாரணம். மொத்தமா நாலாவது உதாரணம். முஸ்லிம்களுக்கு சொன்ன இரண்டாவது உதாரணம். முஸ்லிம்களுக்கு சொன்ன மூணாவது உதாரணம் என்ன என்று சொன்னால், எல்லா முஸ்லிம்களும் ஒரு பேரித்த மரத்தை போன்றவர்கள். முஸ்லிம்கள் பேரித்த மரத்தை போன்றவர்கள். புகாரில 72வது ஹதீஸ். சரியா? உங்களுக்கு தெரியும் இந்த ஹதீஸ் வந்து நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் கூட போன வாரமோ அதுக்கு முந்தைய வாரமோ இந்த ஹதீஸ சொன்னேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் இன்னமா மிஸ்லுல் முஸ்லிம், அது முஸ்லிமை போன்றது. ஒரு மரம், அந்த மரம் எதை போன்றது? முஸ்லிமை போன்றது. முஸ்லிமுக்கு நிகரான ஒரு மரம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த மரத்தின் இலைகள் உதிரவே உதிராது. அந்த மரம் எந்த மரம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க. இருக்கக்கூடிய சஹாபாக்கள்ல அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயசு சஹாபி. அவருக்கு அந்த மரம் ஹிய நஹ்லா, அது என்ன நஹ்லானா பேரிச்ச மரம், அது நஹ்லா மரம் தான் தெரியும். தெரிஞ்சிட்டு பதில் சொல்லாம அப்படி பாக்குறாரு. பார்த்தா யார் இருந்தது? வாப்பா இல்ல, வாப்பாவுக்கு மேல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. சும்மா அமைதியா இருந்தாங்க. தெரியாம அமைதியா இல்ல, புரிஞ்சுக்கிறங்க. தெரியும்
அந்த தன்னடக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு வேற ஒண்ணு சொல்ல போறாங்களோ, நம்ம சொல்றதுனால இல்மு கொஞ்சம் குறைஞ்சு போயிருமோ, அந்த தன்னடக்கத்துல செய்வாங்க சஹாபாக்கள், அமைதி காப்பார்கள். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியா இருக்கிறாங்க. அப்புறம் பாக்குறாங்க வாப்பாவை பாக்குறாங்க, யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களே அமைதியா இருக்கிறாங்க. வாப்பாவே சும்மா இருக்கும் போது, வாப்பாவுக்கு மேல உள்ள அபூபக்கர் சித்திக்கு சும்மா இருக்கும் போது நம்ம எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சும்மா இருந்துட்டாங்க. அப்புறம் பதில் சொல்லாதனால ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, ஹிய நஹ்லா, முஸ்லிமுக்கு உதாரணமான மரம் எது? பேரித்த மரம் அப்படின்னு சொன்னாங்க. சபை கலைந்து போகிறது. வெளியே போகும்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பாட சொன்னாங்க, வாப்பா எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியும், சரியா அப்படின்ட்டாங்க. எப்ப சொல்லிருக்கிறான்ப்பா சபையில, சொன்னா எனக்கு சந்தோஷமா, என் புள்ள பத்தியெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருந்திருக்குமே அப்படின்ட்டாங்க. இல்ல வாப்பா, நீங்களே அமைதியா இருக்கும் போது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியா இருக்கும் போது நான் எப்படி வாயை திறக்கிறது? அந்த கண்ணியத்துக்காக நான் வந்து அமைதியா இருந்தேன் என்று சொன்ன இந்த ஹதீஸை இமாம் புகாரி 72வது ஹதீஸா பதிவு பண்றாங்கல்ல. பதிவு பண்ணிவிட்டு சொல்றாங்க, முஸ்லிம்களுக்கு உதாரணம் எந்த மரம் என்று சொன்னால், எந்த மரத்தை போன்றவர்கள்? பேரித்த மரத்தை போன்றவர்கள். அந்த பேரித்த மரத்தின் இலைகள் உதிராது. அது மாதிரி முஸ்லிம்கள் பிரிந்து பிரிந்து போய்விடக் கூடாது. புரியுதா? அந்த அந்த இலைகளை நீங்க உதிராம காஞ்சி போயிருக்கு பத்தியா, என்ன செய்வாங்க? வெட்டித்தான் எடுக்க முடியுமே தவிர தானாக கொட்டாது. அது மாதிரி எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். ஒண்ணும். ரெண்டாவது, பேரித்தம் பழம் இருக்கு பத்தியா, அது மக்களுக்கு ஃபாயிதா. அது பழமாக இருந்தாலும் சரி, காயாக இருந்தாலும் சரி, காயும் பழமும் கலந்ததாக இருந்தால் எல்லாம் டேஸ்டா இருக்கணும் பாய். அந்த ரூபா போகுவாங்கல்ல, இங்கிட்டு பழமா இருக்கு, இங்கிட்ட என்ன செய்யும், காயா இருக்கும்ல, சூப்பரா இருக்கும்ல. அப்ப வாய்க்கும் டேஸ்டா இருக்கும், நாக்குக்கும். சாப்பிட்டுக்கிறீங்களா பாய்? எங்க சாப்பிட்டுக்கிறோம்? ஓமன்ல. புரியுதா? அப்ப ஓமன்ல நீங்க சவுதியில பாத்தீங்களா, பள்ளிவாசல்ல வச்சிருப்பாங்க, சும்மா ஃப்ரீயா போய் சாப்பிடுறதுக்கு, நல்லா நிறைய சாப்பிட்டுக்கிறேன் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அப்ப சாப்பிடுறதுக்கும் டேஸ்டா இருக்கு, உடம்புக்கும் நல்லது, ஆரோக்கியமான ஃபுட்டு, சரியா அப்படின்னு இருக்கேன். அப்ப அந்த இலைகளும் ஒத்துமையா இருக்கும், அந்த பழங்களும் மக்களுக்கு என்ன செய்யும், உதவி செய்யும். அந்த தூர் இருக்கு பத்தியலா, சரியா, அது என்ன மக்களுக்கு உதவி செய்யுது. எப்படி உதவி செய்யுது? அந்த காலத்தை வீடு கட்டுறாங்கல்ல, வீடு கட்டுறதுக்கு தூணா எதா பயன்படுத்துவாங்க? பேரித்த மரத்தின் அந்த தூண். அது இந்த கை மரம் வைக்கிறாங்கல்ல, இந்த காலத்துல வைப்பாங்கல்ல, அந்த காலத்துடைய அந்த கை மரம் எதுவா வைப்பாங்க? எதை வைப்பாங்க? பேரித்த மரத்துடைய தூணை தான் வைப்பாங்க அப்படின்னு இருக்குது. அந்த இலருக்கு பத்தியலா, இலைய ரூஃபா போடுவாங்க. பேரித்த மரத்துடைய இலைய அப்படியே முளைஞ்சு என்ன செய்வாங்க? அந்த ரூஃபா போடுவாங்க. அப்ப தூணும் அதுல இருக்குது, இலையும் அங்க இருக்குது, சாப்பிடறதுக்கு உணவும் இருக்குது. இது மாதிரி ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவனுடைய சொல்லாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அது பிற மக்களுக்கு என்னவா இருக்கணும்? உதவியா இருக்கணும், பயனுள்ளதா இருக்கணும், யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்ப முஸ்லிம் என்பவன் பேரித்த மரத்தை போன்றவன் என்ற உதாரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிருக்கிறாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த முஸ்லிம்கள் ஒரு பில்டிங்கை போன்று இருந்திருந்தால், முஸ்லிம்கள் ஒரே உடலை போன்றவனாக இருந்திருந்தால், முஸ்லிம்கள் பேரித்த மரத்தை போன்று இருந்திருந்தால், நம்ம தாங்க இன்னைக்கு வல்லரசு. நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க முஸ்லிமை விடுங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பி அப்படி இல்லை. ஒரே பில்டிங் மாதிரி கூட பிறந்த அண்ணன் தம்பி, கூட பிறந்த அக்கா தங்கச்சி என்ன இல்ல, இப்படி இல்லை அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் இவ்வளவு அவமானப்படுத்தப்படுகிறது, சமுதாயம் பின்தங்குகிறது, சமுதாயம் கஷ்டப்படுறமே. இதுக்கு நம்ம எல்லாம் உண்மையான முஸ்லீமா இல்ல, இந்த ஹதீஸை கரெக்டா ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனாவது உதாரணம் இது? இதில் முஸ்லிம்களுக்கு சொன்ன உதாரணத்தில் 3, மொத்தமா சொன்ன உதாரணத்தில் 4. கடைசி போகும்போது எல்லாத்தையும் கேட்பேன், சரியா? 4 உதாரணமாச்சு. 5வது உதாரணம் என்ன என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், அதாவது நல்ல நண்பன் கெட்ட நண்பன் இல்லையா? இந்த நல்ல நண்பன் கெட்ட நண்பனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உதாரணம் என்ன என்று சொன்னால், என்ன, இது புகாரில 5534, சரியா? கஹாமிலில் மிஸ்க், சரியா? 5534 சஹீஹுல் புகாரி.
நல்ல நண்பன் யாரை போன்றவன் என்று சொன்னால் அத்தர் வியாபாரியை போன்றவன். புரிஞ்சாட்டா? அந்த அத்தர் வியாபாரி நல்ல நண்பனுக்கு நிகரானவன். நீங்க ஒரு ஆள் அத்தர் கடை வச்சுக்கிறாரு, அவர் உங்க ஃப்ரெண்டு, நீங்க அவர் கடைக்கு போனீங்களாக்க ஒன்று காசு கொடுத்து நறுமணம் வாங்குவீங்க, உங்க உடம்பு கமகமன்னு மறக்கும், அதை வச்சு போட்டமாக்க மனசு நல்லா இருக்கும். அல்லது நீங்க காசு கொடுத்து வாங்காட்டியால அவர் என்ன செய்வாரு, கிஃப்டா நாங்க வச்சுக்கிறோங்க அப்படின்னு கிஃப்ட் கொடுப்பாரு. அதுவும் நமக்கு ஃபாயிதா இல்லையா? நமக்கு ஃபாயிதா, நம்ம நறுமணமா இருப்போம். நம்ம காசு கொடுத்தும் வாங்கல, அவரும் கிஃப்டா தரல, சும்மா போய் அந்த அத்தனை கடையில அரை மணி நேரம் உட்காந்து பேசிட்டு வந்தாலே நம்ம வெளியே வரணும் வைங்களேன், நம்ம உடம்பு நம்மளுடைய சட்டையெல்லாம் என்ன செய்யும், மணக்கும். பாத்துக்கிறோம்ல, ஒண்ணுமில்ல, கருவாடு வண்டி இருக்கு பத்தியெல்லாம், கருவாடு பேட்டை, இந்த கருவாடு பேட்டைக்கு போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து வாங்கினேன். உட்காந்து பார்த்தா அப்படி மோந்து பார்த்தா இல்ல கருவாடு வாடையா தான் இருக்கும் இல்லையா? எப்படி கருவாடு வண்டிக்கு போனா கருவாடு வாடையா இருக்குதோ அது மாதிரி அத்தனை கடைக்கு போனமாக்க நீங்களா காசு கொடுத்து வாங்காம இருந்தாலும் அவரே தராம இருந்தாலும் சும்மா உட்கார்ந்து வந்தாலே நம்ம உடம்பு நம்ம சட்டையில என்ன செய்யும், மணக்கும். அது மாதிரி நல்ல நண்பன் என்பவன் கஹாமிலில் மிஸ்க், அத்தர் வியாபாரம் பண்றாருல, அது மாதிரி அவர்கிட்ட போய் உட்கார்ந்து பேசும்போது, அவர்கிட்ட பழகும் போது அவருடைய நற்பண்புகள் நம்மள்கிட்ட வரும், அவருடைய அகலாக்குகள் நற்குணங்கள் நம்ம என்ன செய்யும் வரும். கெட்ட நண்பனுக்குரிய உதாரணம் என்ன என்று சொன்னால் நாபிகில் கீர், கொல்லர் பட்டை. கொல்லர்னா பொற்கொல்லர் அல்ல, சரியா? ஏன்னா சில பேர் கொல்லர்னாலே தங்க இங்க அந்த கொல்லர் தப்பா நினைச்சுக்கிடுவாங்க. எந்த கொல்லரு? இரும்பு கொல்லர். கத்தி செய்வாங்கல்ல, அருவாள் செய்வாங்கல்ல, அந்த இரும்பு ஆயுதங்கள் பண்ணுவாங்கல்ல, அந்த இரும்பு கொல்லர். இரும்பு கொல்லரில் நாசிகாக இருக்க ஊதுகிறாரு, பூ என்ன செய்வார், அந்த நெருப்பை ஊதுவார். அந்த உலைய ஒண்ணு அதை பூண்டு அந்த என்ன சொல்றது கொலை இருக்கு, அந்த கொலை மாதிரி வச்சு பூண்டு ஊதுனாலும் சரி, அப்புறம் மிஷின் சரியா அப்படி சுத்தி அப்படிங்குவாங்க, அதுவா காத்தடிக்கும். காத்தடிச்சு அந்த நெருப்பு என்ன செய்யும், நல்லா இருக்கும். அவரை போன்றவர், அந்த ஊதுறாருல பற்றையில நெருப்புல ஊதுறாருல, அவரை போன்றவர் யாரு, கெட்ட நண்பர். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த பட்டறைக்கு போயிட்டு வைங்கல, நெருப்பு பட்டறைக்கு போயிட்டு வைங்கல, நீங்க போய் உட்கார்ந்து அவர் ஊதும் போது அந்த நெருப்பு கங்கு இருக்கு பத்தியெல்லாம் அது உங்க மேல படும். படுமா படாதா? ஒரு நஷ்டம் உங்க மேல படாட்டியால சட்டை மேல பட்டும், துணிமணி மேல பட்டும், துணிமணி என்ன செஞ்சிடும், ஓட்ட விழுந்துரும். நஷ்டம் உங்க மேலையும் படல, சட்டை மேல துணிமணி மேலையும் படல. நீங்க போயிட்டு வெளியே வரும்போது மோந்து பாருங்களேன், என்ன செய்யும், ஒரு வித புகை வாடை, ஒரு விதமான நாத்து அடிக்கும். அது மாதிரி கெட்ட நண்பரோடு பழகிறது நீங்க தப்பே பண்ணாதான். குடிக்கிறான்னு வைங்களேன், குடிகாரனோடு சேர்ந்து நம்ம பழக முடியுமா? சாத்தியமே இல்லை, செட் ஆகாது இல்லையா? அது மாதிரி சிகரெட் குடிக்கிறான், அவனோட சேர்ந்து நிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா ஒரு கட்டத்துல கொஞ்சமா கெடுத்துருவாங்க, சும்மா கொஞ்சம் அடிச்சு பாரு, அப்படி செஞ்சு பாரு. நிறைய பேர் கெட்டு போறான் பத்தியால, எதை வச்சு கெட்டு போறான், இந்த நண்பர்களை வச்சுதான் கெட்டு போறான். அப்ப நல்லவன் என்பவன் அத்தை வியாபாரியை போன்றவன், கெட்ட நண்பர் யாரு, அந்த கொள்ளர் வியாபாரி பண்றாருல, அந்த உலை பண்றாருல, அவரை போன்றவர் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்லிருக்கிறாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப இது எத்தனாவது உதாரணம்? 5வது உதாரணம். 6வது உதாரணம் என்ன என்று சொன்னால், ஒரு கிஃப்டை ஒருவர் கொடுத்து விட்டு சண்டை வந்துருச்சு, கேட்டு வாங்கலாமா? அன்பா இருக்கும்போது கிஃப்ட் கொடுத்தோம், அப்புறம் 10 வருஷம் கழிச்சு சண்டை வந்துருச்சு, நான் தான் இதையெல்லாம் கொடுத்தேன் கொடுத்துரு அப்படின்னு கேட்கலாமா? அப்படின்னு கேட்க கூடாது. அப்படின்னு கேட்கிறவன் யாருக்கு நிகரானவன் என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி 2622வது ஹதீஸாக 2622 சரியா இருக்குது. கொடுத்த அன்பளிப்புகளை ஏதோ பிரச்சனை சண்டை சச்சரவு வந்துவிட்டால், அது நண்பர்களுக்கு கொடுத்திருந்தாலும் சரி, உறவினர்களுக்கு கொடுத்திருந்தாலும் சரி, கொடுத்த அன்பளிப்புகளை எவன் கேட்டு வாங்குகிறானோ அவன் யாரை போன்றவன் என்று சொன்னால், ஒரு நாயை போன்றவன். அவன் யாரை போன்றவன்? ஒரு நாயை போன்றவன். அதுவும் எப்படிப்பட்ட நாய் என்று சொன்னால், அல்லது யஊது அலா ஹிபதிஹி கல் கல்பி யர்ஜுஉ ஃபீ கைஹி. அது எப்படிப்பட்ட அல்லது யஊது இலா ஃபீ ஹிபதிஹி, ஹிபா கொடுத்துட்டார், அன்பளிப்பு கொடுத்துட்டார்,
சண்டை வந்துருச்சு. என்ன பண்றாரு? அந்த அன்பளிப்ப திருப்பி கேட்கிறாரு. அப்படி திருப்பி கேட்கக்கூடியவரு கல்பு, யாரை போன்றவரு? நாயை போன்றவர். எப்படிப்பட்ட நாய் என்று சொன்னால், ஒரு நாய் வாந்தி எடுத்துருச்சு. வாந்தி எடுத்த பிறகு வயிறு குறைஞ்சு போயிருச்சு. குறைஞ்ச உடனே நாய் என்ன செய்யுமா? திருப்பி நக்குமா? புரியுதா? அப்ப எடுத்த வாந்தியை மறுபடியும் நக்குகிறதே, அந்த நக்கக்கூடிய நாய்க்கு நிகரானவன் கொடுத்ததை அவன் கேட்கிறவன், கொடுத்த அன்பளிப்பை மறுபடியும் கேட்கிறான் பத்தியலா அவன். அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் உதாரணம் சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா இது கெட்ட உதாரணம். என்னது? நல்ல உதாரணங்கள் சொன்னால் செய்ய வேண்டும் என்பதற்கு நல்ல உதாரணம். கெட்ட உதாரணம் சொன்னா செய்யக்கூடாது. இப்ப விருந்து போடுறாங்க, வீடு கட்டினாங்க, விருந்து போடுறாங்கன்னு சொன்னாங்க பத்தியலா, இது நல்ல உதாரணம், இதை செய்யணும். இந்த நாய் உதாரணம் கெட்ட உதாரணம், என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப 6 உதாரணம் பார்த்தாச்சா? 7ஓடு முடிச்சிடுறேன். சரியா? வேண்டாம், இன்னும் 10 நிமிஷம் பேசலாமா? நான் பேசுவேன் பாய், ஒண்ணு போய் டீ வரட்டும். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரச்சனையே அலி அக்பர் சீக்கிரம் முடிக்க மாட்டான். சரியா? இதான் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய கிருபையில் நான் பேசுவேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஓகே? சரி, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரியா? எத்தனை சொல்லிருக்கிறேன்? 6 சொல்லிருக்கிறேன். 7வது உதாரணம் என்ன என்று சொன்னால், நம்முடைய இந்த பாசம், நம்பிக்கை இருக்கு பத்தியலா, இந்த நட்பு, உறவு, நம்பிக்கை, இந்த நம்பிக்கைய கடைசி வர தக்க வச்சுக்கிறோம். சரியா? அது உறவினர்கள் இருக்கக்கூடிய அந்த உறவாக இருந்தாலும் சரி, நண்பர்களுடைய இந்த நட்பாக இருந்தாலும் சரி, இந்த நட்பு, இந்த உறவு, இந்த நம்பிக்கை, அதை கடைசி வரை என்ன செய்யணும்? தக்க வச்சுக்கிறணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்றாங்க. இதை இமாம் இப்னு மாஜா அவர்கள் தங்களுடைய இப்னு மாஜாவுல 4011வது ஹதீஸாக, சரியா, 4011வது ஹதீஸாக பதிவு பண்றாங்க. இன்னல் மூமின, நிச்சயமாக மூமின்கள், முஸ்லிம்கள் நட்பா இருக்கிறாங்கல்ல, உறவா இருக்கிறாங்கல்ல, நம்பிக்கையும் இருக்கிறாங்கல்ல, இது எதற்கு நிகர் என்று சொன்னால், கல் இனா, ஒரு பாத்திரத்திற்கு நிகரானது. இனாண்டா ஒரு பாத்திரம், ஒரு பாத்திரத்தை போன்றவர்கள். இதன் கசர, அந்த பாத்திரம் உடைந்து விட்டால், லம் யஅது கமா கான, அது ஏற்கனவே இருந்தது போன்று ஆகவே ஆகாது. ஒரு பாத்திரம் உடைஞ்சு போன பாத்திரம் சொல்லுவோம்ல, கிழிஞ்ச செருப்பு கிழிஞ்சு போச்சு, என்னத்தை தான் தச்சாலும் அது ஏற்கனவே இருந்த மாதிரி இருக்காது. அதே மாதிரி டூ வீலர்ல போய் என்ன மாத்தி முட்டிக்கிட்டு பண்ணிட்டா அந்த கம்பெனிக்காரன் போட்டான் பத்தியலா, அது மாதிரி வராது சொல்றோமா இல்லையா? அப்ப அந்த ஒரிஜினல் இருக்கு பத்தியலா, அந்த ஒரிஜினலுக்கு நிகர் வராது. ஒரு பாத்திரம் உடைஞ்சு போயிருச்சு, உடைஞ்சு போன பாத்திரத்தை ஒக்குட்டு அதை இப்படி ஒட்டி அப்படி ஒட்டி, சரியா, எல்லாம் ஒட்டிக்கிட்டு வச்சாச்சு. என்னத்தை அதை ஒட்டி வச்சாலே கீறல் தெரியுமா தெரியாதா? சரியா? ஏன்னா ஒட்டி வைக்க முடியும். நீங்க ஃபெவிகால் போட்டு அதை போட்டு இதை போட்டு நிறைய ஒட்டுறதுக்கு நிறைய இருக்குது, அதை வச்சு ஒட்டிடலாம். ஆனால் ஒட்டினாலும் கீறல் தெரியும். கீறல் தெரிவது மாத்திரமல்ல, அது ஏற்கனவே இருந்தது போது என்ன செய்யாது? ஆகவே ஆகாது. புரியுதா? ஒண்ணுமில்ல, ஒரு பாத்திரத்தை விடுங்க, மனுஷ உடம்ப வச்சுக்கிறங்க. சரியா? மனுஷ உடம்ப பாத்தியலாக்க, ஒரு ஆளுக்கு ஆபரேஷன் பண்ணக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டால், ஆபரேஷன் பண்ணிட்டால் அவரை ரெண்டா தான் பிரிக்க வேண்டியிருக்கு. ஆபரேஷனுக்கு முன்னால், ஆபரேஷனுக்கு கிமு கிபி மாதிரி. புரியுதா? பெரிய ஆபரேஷன் பைபாஸ் எல்லாம் விட்டுருங்க, ஒரு சின்ன ஒரு ஆபரேஷன் பண்ணாலே, ஒரு ஹெரணிய ஆபரேஷன் பண்ணாலே அதுக்கு பிறகு என்ன மாச்சு ஒண்ணு இருக்கும், நிறைய ஏப்பம் வரும், நிறைய பிரச்சனை பண்ண. சரியா? டாக்டர்கிட்ட போய் கேட்ட பாக்கேன், அந்த ஆபரேஷன் பண்ணல உஸ்தாத், அதுல அந்த காத்து அடிச்சு தான் பண்ணுவோம், அது கொஞ்சம் கொஞ்சமா இப்படிதான் இருக்கும் அப்படிங்குவாங்க. கொஞ்சம் தலை வலிக்கும், கொஞ்சம் கழுத்து வலிக்கும். அந்த ஆபரேஷன் பண்ணல உஸ்தாத், அதுல அந்த மயக்க ஊசி போட்டோம்ல, அதோடைய எஃபெக்ட் அப்படி இருக்கதான் செய்யும். புரியுதா? அப்படிங்குவாங்க. அப்ப நம்ம உடம்பு, அதை கிழிக்காத உடம்பு இருக்கு பத்தியலா, அந்த உடம்புக்கு நிகராக எந்த உடம்பு வராது? கிழிச்ச உடம்பு வராது அப்படிங்கிறாங்களே. அப்ப இந்த உறவு என்பது, நட்பு என்பது, நம்பிக்கை என்பது எதை போன்றது? ஒரு பாத்திரத்தை போன்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்றாங்க.
அந்த பாத்திரம் உடைந்து போய்விட்டால் எவ்வளவு தான் ஓட்டுனாலும் அது வந்து பழைய லம் யவுது கமா கான, அது ஏற்கனவே இருந்தது போன்று என்ன செய்யாது, வரவே வராது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணங்களை சொல்லிருக்கிறாங்க. முடிச்சுக்கிறோமா? அப்ப 7 உதாரணங்களை நான் இந்த வாரம் சொல்லிருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் நான் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் 8, 9, 10 மற்ற உதாரணங்கள் நான் சொல்லுவேன். இல்லஜி போதும் இந்த ஆயத்தை வச்சு இவ்வளவு ஓட்டாதீங்க, வேற ஒரு ஆயத்தை வச்சு ஓட்டுங்க. ஏன்னா சில பேர் நினைப்பாங்க இவன் வந்து வேற ஒரு ஆயத்தை ஒழுங்கா படிச்சுக்கிட்டு வரல, அதனால வேற வேற ஆயத்துக்கு போகாம ஒரு ஆயத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சில பேர் நினைக்க கூடாதுல்ல, சரியா? அதனால நீங்களும் இல்ல நான் அடுத்த வாரமும் இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த மாதிரி உதாரணங்களை சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்துக்கு போகலாமே அப்படின்னு பாக்குறேன். இல்ல நீங்க போக நான் போயிடுவேன் இன்ஷா அல்லாஹ், சரியா? அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இன்னைக்கு 7 உதாரணங்களை பார்த்திருக்கிறோம். ஞாபகம் இருக்குல்ல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக சொன்ன 3 உதாரணங்கள் ஞாபகம் இருக்குல்ல? என்னென்ன உதாரணம்? ஒன்னாவது அவங்க தாய் வீடு கட்டி போட்டு விருது கூப்பிடுற ஒரு அலைப்பாளன். இரண்டாவது யாரை போன்றவர்கள்? அந்த பகைவர்களை எச்சரிக்கை செய்யறாங்கல்ல அவர்களை போன்றவர். மூணாவது யார் மாதிரி? நெருப்பூட்டுறாங்கல்ல அவங்கள மாதிரி, சரியா? இது ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சொன்ன உதாரணம். அவங்க தான் கடைசி நபின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு என்ன உதாரணம்? அந்த பில்டிங் கடைசி செங்கல் அப்படிங்கிறது. மூணாவது என்ன சொன்னாங்க? முஸ்லிம்களுக்கு மூணாவது இந்த ரசூலுல்லாஹ் சொன்ன தாவாவுக்கு உதாரணம் அவங்க மழை, பயனுள்ள மழை. மக்கள்னா யாரு? 3 வகையான பூமிக்கு நிகரானவர்கள், சரியா? நம்மள எந்த பூமியா இருக்கணும்? நகியாவாக இருக்கணும். நகியான என்ன? அப்படியே உறிஞ்சி அந்த தண்ணியை உள்வாங்கும், அவர் என்ன செய்யும்? மக்களுக்கு ஃபாயிதா கொடுக்கும், சரியா? அப்படின்னு இருக்கணும். 4வது. 5வது என்ன பார்த்தோம்? முஸ்லிம்களுக்கு உதாரணம் 2 உதாரணங்கள், 3 உதாரணங்கள். முஸ்லிம்களுக்கு கட்டடம், ஒரே உடம்பை போன்றவர்கள், பெரித்த மரத்தை போன்றவர்கள். என்னது? சீப்பை போன்றவர்களா? நான் பற்களை போன்றவர்கள் நான் கேள்விப்பட்டுக்கிறேன். நான் ஒரு ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ், சரியா? பொதுவா என்னை பொறுத்தவரை நான் கேள்விப்பட்டதெல்லாம் சொல்ல மாட்டேன் பாய். நான் தெளிவா பார்த்து படிச்சு அந்த ஹதீஸை செக் பண்ணி, ஏன்னா தெரியும் நீங்க எல்லாம் முன்கர் நக்கீருன்னு எனக்கு தெரியும், சரியா? கபூர்ல வச்சு மன்ற புக்க மண்ணபியுக்குன்னு கேள்வி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கேள்வி கேட்டுருவியே அப்படிங்கிறதுக்காக பக்காவா ஹோம் ஒர்க் பண்ணிட்டு கையில பேப்பரோடு தலீலோடு தான் பேசுவேன். இப்படி கேள்விப்பட்டுக்கிற நான் படித்தது இல்லை என்ற காரணத்தால நான் இன்ஷா அல்லாஹ் படிச்சு பார்த்து செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வாரம் சொல்றேன். அப்ப இந்த மாதிரி உதாரணங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற உதாரணங்களை எதற்காக சொன்னாங்களோ, எந்த நோக்கத்தில் எந்த நியத்தில் சொன்னார்களோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم.